இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் சென்செக்ஸில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு செட்டப்பை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியரான ஒரு செட்டப். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம். அட் த சேம் டைம் இனிஷியலாக மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைமில் நமக்கு இது என்ட்ரிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவலை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே சம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு இது சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்க சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையில்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதோட ஒரு 4 கேண்டில்ஸ் நமக்கு தேவை. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் இது 9:15 கேண்டில், இது 9:20, 9:25, 9:30. ஸோ இந்த 4 கேண்டில்ஸ் இருக்குது. 5 minutes டைம் ஃப்ரேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 9:35, 9:40 தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த 4 கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 கேண்டிலோட சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணுற டூல் அப்படிங்கிறது கேன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் வச்சுருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் நான் அந்த கேண்டலோட டாப்லேருந்து லோ வரைக்கும் நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணும்போது எனக்கு சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோடய சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். இது நான் கேன் பாக்ஸ் எனக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கனால நான் ஈஸியாக வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி இன்னும் ஈஸியாக வைக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நிறைய பேர் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் எடுத்துகிட்டு இதை ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணலாம். ஸோ இது ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 261 வருது. ஸோ 261ல் பாதி அப்படிங்கிறம்போது உங்களுக்கு 130.5. ஸோ அப்போ 130.5 கிட்ட 131.5 கிட்ட வரும்போது அதை சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இனிஷியலாக இருக்க 4 கேண்டில்ஸோட ஹைலோவோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை மார்க் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குன்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோனாக இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் பிரேக் ஈவன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கைண்ட் ஆஃப் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எகெயின் மார்க்கெட் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேசஸுக்கு வரும்போது ரொம்ப நல்லாவே ரியாக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரியாக்ட் ஆகியிருக்கிறதுலாம் பாருங்க 80 to 500 ரியாக்ட் ஆகிருக்கு. நமக்கு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது 1 minute ஸ்விட்ச் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இந்த 100 பாயிண்ட்ஸை பிடிக்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா ரியாக்ட் ஆகிருக்கா. சேம் இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும்னா பார்ப்போம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு இங்கேயே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 4 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இது 9:15, 9:20, 25, 30. ஸோ 4 கேண்டில் இருக்குது. ஸோ நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் என்னோடய கேன் பாக்ஸ் டூலை எடுத்து நான் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நடுவில் வரணும், அந்த 4 கேண்டில்ஸோட நடுவில் வரணும். ஸோ அந்த லைனை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு கேன் பாக்ஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ மார்க்கெட் எனக்கு மேலேருந்து கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணணுன்னா இது கூட ஏதாவது கன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இனி இது ஃபர்தராக கீழே தான் போகுமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு நான் போகலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இது ஒரு சின்ன பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்போ ரீடெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த ரீடெஸ்ட்டோட லோவை கட் பண்ணிருந்துச்சுன்னா கூட நான் இன்னும் ஃபர்தராக கீழே போகலாம். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்தராக இது எனக்கு கட் ஆகலை. ஓகே, ஸோ எகெயின் என்ன இருக்குது, எனக்கு இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து அடுத்த கேண்டில் ஒரு நல்ல ரீடெஸ்ட் நடந்திருக்கு. கரெக்டாக. 5 minutesல பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ரீடெஸ்ட் மாதிரி தெரியாது. பட் இது நல்ல மார்க்கெட்டை வாட்ச் பண்ணவங்களுக்கு, ரொம்ப வருஷம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரியும். ஸோ இது ஒரு சின்ன ரீடெஸ்ட் தான். ஸோ இப்போ இந்த ரீடெஸ்ட்டோட ஹையை பிரேக் ஆகுது அப்படின்னா ஈஸியராக நம்ம இன்னொரு என்ட்ரிக்காக போக முடியும். ஓகே, ஸோ இது பிரேக் ஆகலை. எகெயின் இது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இந்த ரீடெஸ்ட்டோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா 400ல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 600 வரைக்குமே போயிருக்கு. ஓகே, ஸோ இன்னுமே மார்க்கெட் மேலே போயிருக்கு. 400ல் பிரேக் ஆனது ஒரு 750 வரைக்குமே 350 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் எடுத்திருந்தீங்க, ஒரு அட் மணி ஆப்ஷன்ஸில் எடுத்திருந்தால் கூட 350 டிவைடட் பை 2 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 175 கிட்ட ஆச்சு. கரெக்டாக. ஸோ அப்போ 175 பாயிண்ட்ஸில் நீங்கள் 20 லாட்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம 3500 கிட்ட ஒரு லாட்டுக்கே பண்ணியிருக்கலாம். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் இது பார்ப்போம். இது 14th ஜூலை.
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 கேண்டில்ஸோட லோவை வந்து ஹை லோவை வச்சு ட்ராக் பண்ணி நான் சென்டர் பாயிண்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சென்டர் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் சூப்பராக நடந்திருக்கு. பட் எனக்கு இங்கே என்ன நடக்கலை அப்படின்னா, அந்த ரீடெஸ்ட்டோட ஹையை வந்து பிரேக் பண்ணல. கரெக்டாக பிரேக் பண்ணாமல் அடுத்து என்ன ஆச்சு, எனக்கு ஃபர்தராக கீழே போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இன்னும் எனக்கு ப்ராப்பராக அது பிரேக்கே பண்ணல. ஸோ தட் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், பை சைடு என்ட்ரி நான் போயிருக்கவே மாட்டேன். ஸோ அப்போ இன்னும் எனக்கு ஒன்று அது பிரேக் ஆச்சுன்னா நான் பை சைடு என்ட்ரி போவேன், இல்லை கீழே எனக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து நான் செல் சைடு என்ட்ரி போவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டில்லையே பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. கரெக்டாக? ஸோ இந்த கேண்டிலில் எனக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்னாச்சு, ரீடெஸ்ட்டும் கையோடு போட்டுட்டு அப்போவே கையோடு இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ நான் இன்னும் வெயிட் பண்ணுறதுனா என்ன பண்ணலாம், இந்த ஒரு லோ எனக்கு பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக நான் வெயிட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ வெயிட் பண்ணி செல் சைடு என்ட்ரிக்காக சூப்பராக போகலாம். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா இறங்கிடுச்சு. கரெக்டாக? ஸோ இது என்ட்ரி கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 250 என்ட்ரி கொடுத்துருக்கு, ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஈஸியாக இறங்கிடுச்சு. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்லேயே எடுத்திருந்தாலுமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக பிடிச்சிருக்க முடியும். ஸோ 20 குவான்டிட்டிஸ் தான் ஒரு லாட் சென்செக்ஸ்க்கு. ஸோ இப்படி தான் வந்து இதை ட்ரேட் பண்ணணும். அகெயின் 14 பார்த்தோம், 13 and 12 வந்து ஹாலிடே. ஸோ தட் 11th அன்றைக்கி செக் பண்ணுறேன். ஸோ 11th அன்றைக்கி 4 கேண்டில்ஸோட ஹையை மார்க் பண்ணிவிட்டேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ சென்டர் பாயிண்ட் கிடச்சோடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பாக்ஸ் டிலீட் பண்ணுறேன். ஸோ இனி ஃபர்தர் மூமெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்தர் மூமெண்ட்ஸ் செக் பண்ணும்போது எனக்கு டவுன் சைட் பிரேக் ஆகணும். ஸோ டவுன் சைட் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் நடந்து அந்த ரீடெஸ்ட்டோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தாராளமாக நான் ஒரு என்ட்ரி போவேன். ஓகே, ஸோ எனக்கு பிரேக் ஆகிடுச்சு, நான் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணணும். ஸோ ரீடெஸ்ட் அதே கேண்டலில் நடந்து நல்ல ஃபால் நடந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் இந்த கேண்டலோட லோ வந்து எனக்கு கட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கேண்டல் லோ கட் ஆச்சு அப்படின்னா நான் தாராளமாக என்ட்ரி போவேன். ஓகே, ஸோ எனக்கு சூப்பராக கட் ஆகிடுச்சு. ஸோ கட்டான இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 820 கட் ஆகிடுது. ஓகே, ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஆக்சுவலாக நல்ல மூவ் கொடுத்துருக்கேன். ஸோ 820 கட் ஆனது 520 வரைக்குமே வந்துச்சு. ஸோ நியர்லி இட்ஸ் 300 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 300 பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆப்ஷனுக்கு பார்க்கும்போது பாதிக்கு பாதின்னு எடுத்தால் கூட உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ். ஸோ 150 × 20 3000 rupees. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபிள் ஆகுது, இல்லை நீங்கள் எதாவது பர்சனலாக செட்டப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பர்சனல் செட்டப்ஸ் வந்து இது கூட எனக்கு மேட்ச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குப்பா, அந்த மாதிரிலாம் ஏதோ உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனா அவேராக இருந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறதுல இது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இது கூட நான் வந்து பர்சனலாக சில வால்யூம் அனாலிசிஸ்லாம் பண்ணுவேன். ஸோ நான் அந்த மாதிரி வால்யூம் அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது கரெக்டாகவே இந்த மாதிரி பிரேக் ஆகி இந்த பக்கம் தான் போகுமா, நான் இருக்கிற டைரெக்ஷன் கரெக்டு தானா, இல்லை இது தப்பா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கிளியர் வியூ வந்து எனக்கு வால்யூம் அனாலிசிஸில் கொடுத்துரும். ஸோ வால்யூம் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் டிஃபால்ட்டாக இருக்க வால்யூம் அனாலிசிஸ் கிடையாது. ஸோ நான் பர்சனலைஸ்டாக சில செட்டப்ஸ் யூஸ் பண்ணி வால்யூம் இப்படி தான் அனலைஸ் பண்ணணும்னு சில கேல்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறது என்னோடய செட்டப்புக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த செட்டப்பை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு டெலிகிராம் ஐடி தரேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதுலேயும் காண்டாக்ட் பண்ணலாம் என்னைய. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குனாலும் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.